ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபில் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஃபில் சீரிஸ்ல நம்ம ஆல்ரெடி எல்லாமே கவர் பண்ணிட்டோம். சீரிஸ், ஜஸ்டிஃபை, ஃபிளாஷ் ஃபில், அக்ராஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்ம கஸ்டம் ஃபில்லை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? கஸ்டம் ஃபில்னா என்னன்னா எக்ஸல்லே ஸ்டாண்டர்டா ஒரு டேட்டா செட் பேக்எண்ட்ல வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு சீரிஸை வந்து ஃபில் பண்ணும்போது அவங்க நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மண்டேன்னு ஒரு டேட்டா இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ மண்டே அப்படிங்கிறது மட்டும் கண்டினியூவாக ஃபில் ஆகாமல் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அப்படிங்கிற ஒரு சீரிஸ் வந்து ஃபில் ஆகுது. இது எப்படி இந்த சீரிஸ் ஃபில் ஆகுது அப்படின்னா எக்ஸலே அது பேக் எண்டில் நமக்கான ஒரு டேட்டா செட் வச்சிருக்காங்க. நம்ம மண்டேன்னு ஃபில் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் டியூஸ்டே, வெனஸ்டே அப்படிங்கிற டேட்டா செட் வந்து நமக்கு கண்டினியூவாக கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே இருக்குது. சண்டே முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சாட்டர்டே, சண்டே தேவையில்லை, நமக்கு வீக் டேஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நம்ம அதை கூட ஃபில் பண்ணிக்கலாம். இங்கே போய் கிளிக் பண்ணிட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபில் வீக் டேஸ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டுனா ஃப்ரைடே முடிச்சோன்னா மண்டே வரும். சாட்டர்டே, சண்டே, வீக் டேன்னு நான் கன்சிடர் ஆகிக்கும். ஓகேங்களா? இப்படி வந்து நார்மலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி அப்படின்னு ஃபில் பண்ணுறீங்கன்னா நமக்கு 12 மந்த்ஸை அதை ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிட்டு நமக்கு ஜனவரி டு டிசம்பர் அப்படிங்கிறத ஃபில் பண்ணால் மறுபடியும் ஜனவரி வந்துடும். ஓகேங்களா? குவார்ட்டர் அப்படின்ற செக் பண்ணும்போது நமக்கு என்னன்னா நார்மலாக 4 குவார்ட்டர் இருக்கு. ஓகேங்களா? 4 குவார்ட்டர் டிடெக்ட் பண்ணிட்டு அதுவே குவார்ட்டர் 4க்கு அப்புறம் குவார்ட்டர் 1, குவார்ட்டர் 2 அப்படிங்கிறது ரிட்டர்ன் போயிடும். அதே மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம், செகண்ட்னு டைப் பண்ணுவோம், தேர்டுன்னு டைப் பண்ணுவோம். இப்போ நம்ம இது எல்லாமே மேனுவலாக டைப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக எக்ஸலே ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன வரும் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணி டைப் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து கஸ்டமாக ஆட்டோமேட்டிக்காக எக்ஸல்லே பேக் எண்டில் வச்சிருக்க ஓகே ஸ்டோரேஜ். ஓகேங்களா? நம்ம அதனால தான் ஒரு இதை ஃபில் பண்ணும்போது நமக்கு ரிட்டர்ன் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் நோ அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. எஸ் இருக்குன்னா நம்ம ட்ராக் பண்ணும்போது ஏன் எஸ் நோ அப்படிங்கிறது வர மாட்டேங்குது. இப்போ நார்மலாக அதே தான் ஃபில் ஆகுது அப்படின்னா ஏன்னா பேக் எண்டில் எக்ஸல் கிட்ட இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், சில டேட்டாஸ் வந்து லிஸ்ட் வந்து நம்மளே கொடுக்கலாம். இது வந்து ஃபில் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து எனக்கு இதுதான் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நம்மளே கொடுக்கலாம் எக்ஸல் கிட்ட. ஓகேவா? அதுதான் கஸ்டம் லிஸ்ட். அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஒரு லிஸ்ட்டை வந்து செட்டப் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட் செட்டப் பண்ணுறதுக்கு நம்ம ஃபைலுக்குள்ளே போயிட்டு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? சில பேருக்கு மோர் இருக்கும், இல்லைன்னா முன்னாடியே ஆப்ஷன் இருந்தால் கூட செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே ட்ராக் பண்ணிட்டு கடைசியில் வந்தீங்கன்னா எடிட் கஸ்டம் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை லிஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மெட் இருக்கும். இங்கே நியூ லிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு லிஸ்ட் என்ட்ரிஸ்னு கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு மறுபடியும் நோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ் நோ அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்கும். ஓகே அப்படி நான் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் நோ அப்படிங்கிற லிஸ்ட் ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் என்ன பண்றேன், மறுபடியும் நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இங்க வந்து நான் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ட்ராக் பண்றேன்னா அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. நமக்கு எஸ் நோ அப்படிங்கிற டேட்டா வந்து கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம என்ன லிஸ்ட் வேணுமோ கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு கண்ட்ரிஸோட நேம் வேணும், இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அந்த மாதிரி கண்ட்ரியோட நேம் வேணும், இல்லை வேற ஏதாவது டேட்டாஸ் வேணும். இப்போ லைனா நமக்கு சில என்ன சொல்றது எம்ப்ளாயோட நேம் கண்டினியூவா இருக்கு, அந்த இடத்துல நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஒரு டேட்டா வச்சிருக்கேன், ஐபிஎல் டீம்ஸ். ஓகேவா? இந்த லிஸ்ட் வந்து எனக்கு அங்கே வேணும் அப்படின்னா நான் மேனுவலாக போய் ஒவ்வொன்றும் டைப் பண்ண தேவையில்லை. இங்கே ஃபைல் கிளிக் பண்ணிட்டு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன்ல போயிட்டு அட்வான்ஸ்ல போறோம், போயிட்டு மறுபடியும் கடைசியில வந்துட்டு கஸ்டம் லிஸ்ட் கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இம்போர்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு எது வேணுமோ அந்த லிஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் செலக்ட் ஆயிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துட்டு நான் இம்போர்ட் கொடுக்குறேன். இம்போர்ட் கொடுத்தோம்னா அங்க வந்து அந்த டேட்டா வந்துருச்சு. ஓகேங்களா? டேட்டா வந்து நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் இங்க மறுபடியும் ஓகே கொடுக்குறேன். இங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு நான் இங்க டைப் பண்றேன். ஓகேங்களா? அப்படின்னு டைப் பண்ணிட்டு நான் இப்போ இதை இங்கே ட்ராக் பண்றேன்னா நான் எங்க பண்ணாலும் எக்ஸல்ல அது ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து பேக் எண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். இதுதான் கஸ்டம் லிஸ்ட் அப்படிங்கிறது. இது வந்து மோஸ்ட்லி எம்ப்ளாயோட டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்றது, குறிப்பிட்ட சில எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களோட டேட்டா செட்டை பேக் எண்ட்ல ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு தடவை ட்ராக் பண்ணும்போதும் எல்லா எம்ப்ளாயோட செட்டும் இங்கே கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு வந்து எக்ஸல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இப்போ நம்ம எடுத்ததுல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த கிளிப் போர்டு, ஃபாண்ட், அலைன்மெண்ட், நம்பர், ஸ்டைல்ஸ் இது மாதிரி தனித்தனி செப்பரேட் வீடியோஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். அதை யாராவது பார்க்காதுன்னா கண்டிப்பா பாத்துருங்க. சேனலுக்கு சப்போர்ட் பண்றேங்க. தேங்க்யூ. பை பை.